அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேர் அருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, முஸ்லிம்களின் 5ஆம் கடமை என்று சொல்லப்படுகிற ஹஜ் என்கிற மகத்தான வழிபாட்டினுடைய பணிகள் ஆரம்பித்து விட்டன. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 20 நாட்களிலிருந்து மக்கள் புனித மக்கமா நகரத்திற்கு பயணம் செய்ய இருக்கிறார்கள். ஹஜ் என்கிற இந்த வணக்கம் 2 வகையான சிரமங்களை கொண்டிருக்கிறது. முதல்ல அதிக செலவு பிடிக்கக்கூடிய ஒரு வணக்கம். பல பேரும் அவங்க வாழ்நாளில் சேமித்து வைத்த காசு பணத்தை மொத்தமாக செலவழித்து இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிறார்கள். நம்முடைய இந்த மஹல்லால குடியிருந்த சொந்த வீட்டை விற்றுட்டு ஹஜ்ஜிட்டு போனவங்க இருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யணும். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகம் முழுக்க இருந்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள் சில பேர் பணக்காரர்கள், ஒரு செக்கில் அவங்களுடைய வேலை முடிந்துவிடும். பல பேர் அவர்கள் வாழ்நாளெல்லாம் சேமித்து வைத்த காசு பணத்தை செலவழித்து ஹஜ்ஜு செய்கிறார்கள். ஹஜ்ஜு இப்போ அதிக செலவு பிடிக்கிற ஒரு வணக்கம். அதே போல் உடல் ரீதியான பல சிரமங்களும் ஹஜ்ஜில் இருக்கிறது. இன்றைக்கும் சரி, அன்னைக்கும் சரி. ஒரு காலத்தில் கப்பல் பயணம் பண்ணும்போது பல மாதம் பிடிக்கும். கப்பலில் போய் இறங்கி ஜித்தால இருந்து மக்காவுக்கு போகிறதுக்கு 3 நாள் ஆகுமா. அப்படி போகும்போது மலைகள் ஏறி ஏறி இறங்கணுமா. மக்காவை பாலைவனம்னு சொன்னால் கூட ஒரு மலையூர் என்று சொல்வது தான் பொருத்தமானது. வெறும் மலைகளாக இருக்கிற ஊர் தான். ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு செல்கிற வழியில் மலைகளை கடந்து கடந்து போக வேண்டும். அப்படி போகிற போது அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய தோள்களில் தண்ணீர் பைகளை தூக்கி கொண்டு போக வேண்டும். ஒது செய்வதற்கு, குடிப்பதற்கு, சமைப்பதற்கு என்ற இருக்கிற தண்ணீர் பைகளை அவங்க தோளில் தூக்கிக்கிட்டு 3 நாள் நடந்து போனால் தான் ஹரம் ஷரீஃபை பார்க்க முடியும் என்கிற சூழல் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஜித்தாவில் இறங்கிட்டோம்னா மக்காவுக்கு போய் சேர்றதுக்கு காரில் போனால் 50 நிமிஷம் போதும். அழகாக ஏசி காற்றுல போயிடலாம். இவ்வளவு வசதிகள் ஏற்பட்டு விட்ட நிலையிலும் கூட ஹஜ்ஜுங்கிறது சிரமம் தான். அன்னைக்கு இது ஒரு வகையான சிரமமாக இருந்தது, இன்றைக்கு அது வேறொரு வகையான சிரமமாக மாறி இருக்கு. இப்போ ஹஜ்ஜு அதிக செலவு பிடிக்கக்கூடியது, அதிக சிரமங்களையும் கொண்டது. இந்த வணக்கத்தை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தினுடைய 191வது வசனத்தில் பல செய்திகளை சொல்லுகிறார். அதில் பிரதானமானது வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். அதில் முதல் செய்தி என்னன்னா, ஹஜ்ஜு அல்லாஹ்வுக்காக செய்யணுங்கிறது. நம்ம எல்லா வணக்கத்தையும் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறோம். அப்புறம் ஹஜ்ஜு அல்லாஹ்வுக்காக செய்யணும்னு சொல்ல வேண்டிய தேவை என்னன்னா, பல சந்தர்ப்பத்திலும் மக்கள் தங்கள் பெருமைக்காக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு பயணமாக, ஒரு வெளிநாட்டு பயணம் என்பது எப்படி வாழ்க்கையில் ஒரு பெருமைக்குரிய விஷயமோ அப்படி பெருமைக்காக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜை அப்படி ஆக்கிவிடாதீர்கள். உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்பது இதனுடைய ஒரு கருத்து. இதில் வரக்கூடிய அத்திம்மு, நீங்கள் பரிபூரணப்படுத்துங்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அல்லாஹ் பயன்படுத்தின, குர்ஆனில் பயன்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு வாசகமும் நம்ம கவனிக்க வேண்டியது. அதில் அங்கே ஏதோ ஒரு பலவீனம் இருப்பதை சுட்டி காட்டி இந்த பலவீனத்தை சரி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று நாம் கவனிக்க வேண்டும். இப்போ உதாரணமாக பாருங்களேன், குர்ஆன் தொழுங்கள் அப்படின்னு சொல்றது இல்லை, சல்லு அப்படின்னு சொல்றது இல்லை. நீங்கள் நிறைய எடுத்து பாருங்க, சல்லு தொழுங்கள்னு சொல்லாது. அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று தான் குர்ஆன் சொல்லும்.
பெரும்பாலும் குர்ஆன் சொல்ற வார்த்தை அதுதான். அப்படி சொல்ற வார்த்தைக்கு நாம கவனிக்கணும், இங்க ஏதோ ஒரு பலவீனம் நம்மகிட்ட இருக்கும் போல இருக்கு. அதான் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். தொழுன்னு சொன்னா எல்லாரும் தொழுந்துருவாங்க கொஞ்ச நேரம், அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது. சில பேர் வாய்ப்பு கிடைக்கும் போது தொழுவாங்க, பள்ளிவாசலை பார்த்தா தொழுவாங்க. சில பேர் வெள்ளிக்கிழமை தொழுவாங்க, சில பேர் பெருநாளைக்கு தொழுவாங்க. அப்படி தொழுபவர்களாக இருக்காதீர்கள், அது பலவீனம். இங்க அந்த பலவீனத்தை தவிர்த்து நிலையாக தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அந்த அகீமுஸ்ஸலா அப்படிங்கிற அந்த வார்த்தை அமைப்பு என்ன சொல்லுது? இந்த கடமையை நிறைவேற்றுவதில் நமக்குள் என்ன பலவீனம் ஏற்படலாமோ அந்த பலவீனத்தை நாம் தவிர்த்து விட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நம்ம எப்பவும் தொழுவோம், சரியாக இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள்ன்ற வாசகம் இருக்க, அந்த வாசகமும் எதை குறிக்குது? இதிலே நம்மிடத்தில் ஏற்படுகிற பலவீனத்தை சுட்டி காட்டுகிறது. ஹஜ்ஜுக்கு போறது அப்படிங்கிறது பெருமைக்கானதாக அல்லது ஒரு உல்லாசத்திற்கு போய் வரக்கூடியதாக அல்லது சும்மா போய் வரலாமே என்று ஒரு சராசரியான எண்ணத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு வெத்து பயணமாக ஆகிவிடக்கூடாது. பல பேரும் அப்படித்தான் செய்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு 35 லட்சம் பேர் வருகிறார்கள் என்று இருந்தாலும் கூட நம்ம அனுபவத்தில், நம்முடைய சின்ன அனுபவத்தில் நம்ம பார்க்கிறோம், பல பேரும் ஹஜ்ஜுக்கு வருகிறவர்களிடத்தில் இந்த ஹஜ்ஜின் புனிதத்துவத்தை பற்றி சிந்தனையே இருப்பதில்லை. ஏதோ ஒரு பயணம் வந்த எண்ணத்தில் தான் பலரும் வருகிறார்கள் என்பதை இன்றைக்கும் பார்க்கிறோம். இவ்வளவு விழிப்புணர்வு அடைந்த காலகட்டத்திலும் பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ் சொல்றான், அந்த பலவீனம் உங்ககிட்ட வேணாம், இதை நீங்க பரிபூரணமாக இதை நீங்க அல்லாஹ்வுக்காக செய்யுங்க, இதை நீங்க பரிபூரணமாக செய்யுங்க என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். உங்களுடைய ஹஜ் என்கிற இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுதல் வெறும் பயணமாக அமைந்து விட வேண்டாம், பரிபூரணமாக என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் தெரிஞ்சு செய்யுங்க. நம்ம என்ன மாதிரி ஆட்களை எல்லாம் பார்க்குறோம்னா, போதும் நடக்கிறது நமக்கு கஷ்டம், வெயில் நமக்கு கஷ்டம், இடம் நமக்கு புதுசு, அதிக சிரமத்தை எடுத்துக்கிறதுக்கு நம்ம தயாராகவும் இல்லை. இந்த மனோநிலையிலே ஆணும் பெண்ணும் வருகிற போது மார்க்கத்தின் சில கடமைகள், சில சட்டங்கள் பேசப்படுமானால் எங்களுக்கு இது போதும் என்று நினைக்கிற பலர் இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்றணும். நான் எதையும் குறை சொல்வதற்காக எந்த செய்தியும் நான் சொல்றதில்லை. அல்லாஹ் யாரை வேணாலும் குறைக்கு உள்ளாக்கிடலாம், நம்மளையும் அல்லாஹ் குறைக்கு உள்ளாக்கிடலாம். அதனால நான் குறை சொல்ற நோக்கத்தில் சொல்லலை. ஆனால் நடப்பு அப்படி இருக்கு, முடியாததுனால. ஹஜ்ஜினுடைய கட்டாய கடமையான தவாஃபு, தவாஃப ஜியாரான்னு ஒரு தவாஃபு, ஒரு காபாவை தவாஃப் செய்யறது ஒருத்தர் செய்ய மாட்டேங்கிறார். எங்க தவாஃப் செய்யணுங்க, இது ஹஜ்ஜினுடைய கடமைன்னு சொன்னா போங்க திருத்து வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். அப்ப நம்ம என்ன, அது அவருடைய பலவீனம். இப்படியும் சிலர் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நம்ம ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? ஆசைப்படும் போது நாம இந்த மாதிரி பலவீனத்தோட போகக்கூடாதுன்னு நினைக்கணும். அதுக்காக நான் சொல்ல வர்றேன், யாரையும் குறை சொல்றது எனக்கு நோக்கம் இல்லை. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூரணப்படுத்துங்கள் அப்படிங்கிற அந்த வாசனை இருக்கு. அது நம்மிடத்தில் என்ன பலவீனம் இதில் இருக்கலாம் என்பதை புரிந்து அதை சரி செய்வதற்கு தூண்டுகிற வார்த்தை, வெறுமனே ஹஜ்ஜுக்கு போங்கன்னு சொல்ற வார்த்தை அல்லது. இதுல இந்த ஆயத்துல பக்ரா அத்தியாயத்தினுடைய இந்த 196வது வசனம் இந்த வாசகத்துக்கு அடுத்து இன்னொரு வாசகத்தை சொல்லுது. என்னன்னா, வயின் உஹ்சிர்தும், நீங்கள் தடுக்கப்படுவீர்களானால், ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, உங்களால் முடிந்த குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் தடுக்கப்படுவீர்களானால் குர்பானி கொடுங்க. கொடுத்து இஹ்ராம் கட்டியிருப்போமா இல்லையா? உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்குன்னு இஹ்ராம் கட்டுவோம். நம்ம தக்பீர் தஹ்ரீமா கட்டுற மாதிரி தொழுகையில் தக்பீர் தஹ்ரீமா கட்டுறோம். இந்த தொழுகையிலிருந்து முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சலாம் கொடுத்து முடிக்கணும். அதே போல ஹஜ்ஜுக்குன்னு இஹ்ராம் கட்டினா அதை ஹஜ்ஜினுடைய கடமைகளை முடிச்சுட்டு மொட்டை அடித்து வெளியே வரணும். அப்படி போகவே முடியல, தடை ஏற்பட்டுடுச்சுன்னா ஒரு குர்பானி கொடுத்து வெளியே வரணும். இதை அல்லாஹ் சொல்றான், ஃபைன் வஹ்சிர்தும், நீங்கள் தடுக்கப்படுவீர்களானால், ஃபமஸ்தைஸர, முடிந்தா வசதி இருந்தா, மினல் ஹதி, குர்பானி கொடுங்க. அந்த குர்பானி அங்கு அது அறுக்கப்பட்ட பிறகு இந்த இஹ்ராமில் இருந்து நீங்கள் வெளியேறி கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் இருக்கு பாருங்க, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கன்னு சொல்ல பிறகு இந்த தடுக்கப்பட்டால்ங்கிற வசனம் இருக்க, அது என்ன நமக்கு சொல்லி காட்டுதுன்னா, ஹஜ்ஜில் கஷ்டம் ஏற்படலாம்ங்கிறத சொல்லி காட்டு. ஹஜ்ஜில் கஷ்டம் ஏற்படலாம். ஒரு காலத்தில் அப்படி பல மாதங்கள் பயணம் செய்ய வேண்டிய கஷ்டம் இருந்தது. ஸ்பெயின்லேருந்து ஒரு தடவை புறப்பட்டாங்களாம், ஒரு மாதத்தில் போய் ஜித்தாவை போய் சேர்ந்துட்டாங்களாம். திரும்பி அங்கிருந்து வரும்போது 6 மாதம் ஆச்சான்.
திரும்பி அங்கிருந்து வரும்போது கடல் காற்றை நம்பி பயணம் செய்கிற கடல் பயணத்தில் நாம் நாட்களை திட்டமிட்டு சொல்ல முடியாது. போகும்போது 1 மாதம் ஆச்சு, திரும்பி வரும்போது 6 மாதம் ஆச்சு. இப்படி சில நேரங்களில் அதில் என்ன ஏற்படும்? கஷ்டம் ஏற்படும். அதே போல உடல் ரீதியான சிரமங்கள் ஏற்படும். பல பேருக்கும் அந்த அந்த சீதோஷண நிலை ஒத்துக்காது. நாம சராசரியாக ஊரில் அனுபவிக்கிற வெயில் அல்ல அது. நம்மளுடைய ஊர் வெயில் அல்ல. இங்கேயும் சமயத்தில் 38 டிகிரி எல்லாம் அடிக்கத்தான் செய்யும். ஆனால் அங்குள்ள 38 டிகிரி நம்மளால தாங்கிக்க முடியாத அளவில் இருக்கும். ஹியூமிடிட்டி, வெப்பம் அதிகமாக இருக்கும். குளிரும் அப்படித்தான். குளிரும் அங்கே இருக்கிற குளிர் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கும். இந்த பருவ சூழ்நிலையில் ஏற்படுகிற மாற்றங்கள் அது நம்முடைய உடம்புக்கு சிரமத்தை தரும். இப்படி பலவகைப்பட்ட சிரமங்கள் அதில் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அந்த சிரமங்களில் உச்சபட்ச சிரமம் என்னன்னா, ஹஜ் செய்ய முடியாமல் போகும். ஹஜ்ஜுக்குன்னு நம்ம முடிவு செய்திருப்போம், கிளம்பி இருப்போம், போன பிறகு ஹஜ் செய்ய முடியாமல் போயிடும். அப்படியும் பல பேருக்கு நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். உங்களால் அப்படி ஹஜ் செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுமானால் நீங்கள் இப்படி செய்யுங்க என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறோம். அப்போ ஹஜ்ஜில் சில நேரங்களில் பயணப்படுவது தடைபடுகிற சூழ்நிலையும் ஏற்படும் என்பதை சூசகமாக இந்த வாசகம் சுட்டி காட்டுகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹஜ் பயணப்படும் போது மாஷா அல்லாஹ் பெரும்பாலும் நடந்துருங்க. சில நேரத்தில் இது மாதிரி ஹஜ் தடைபடுற ஒரு சந்தர்ப்பம் வந்துடலாம். இப்போ வந்திருக்கிற மாதிரி. இப்போ இந்த வருஷம் உலகம் முழுக்க இருந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் ஹஜ் பயணத்திற்காக ஆயத்தமாகி வருகிறார். நம்முடைய இந்தியாவுக்கு இந்த வருஷம் தரப்பட்டிருக்கிற கோட்டா 1.25 லட்சம். முதல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி 1.25 லட்சமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இந்த வருஷம் 1.25 லட்சம் பேர் ஹஜ் செய்யலாம் என்று சவுதி அரசு அனுமதி வழங்கியதன் அடிப்படையில் 1.25 லட்சம் பேர் ஹஜ் பயணத்திற்காக தயாராகி இருக்கிறார்கள். பல பேருடைய விமான டிக்கெட்டுகள் தேதிகள் முடிவு செய்யப்பட்டு விட்டது. பல பேரும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை சேகரித்து வாங்கி வைப்பதில் என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டாங்க. இந்த 1.25 லட்சம் பேர்த்துல 1,22,518 பேர் ஹஜ் கமிட்டி மூலமா போறாங்க. ஹஜ் கமிட்டி மூலமா போறவங்களுக்கு மே 17ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து விமானங்களை இயக்க ஏற்பாடுகள் நடந்துருச்சு. அவங்களுடைய பயணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உறுதியாயிடுச்சு. இது அல்லாத இந்த 1,22,000 பேர் அல்லாத 52,000 பேர் தனியார் ஹஜ் சர்வீஸ்கள் மூலமாக ஹஜ்ஜுக்கு போறாங்க. நம்ம நாட்டில் இந்தியா மொத்தத்தில் 800 பிரைவேட் ஹஜ் சர்வீஸ்கள் இருக்கிறது. இந்த 800 பிரைவேட் ஹஜ் சர்வீஸ்களை இந்த வருஷம் ஒன்னாக்கி 21 குழுவாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஹஜ் சர்வீஸும் இதுக்கு முந்தின வருஷங்கள்ல அவங்கவுங்க தனியாக போவாங்க. இந்த வருஷம் கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்து, சவுதி அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்து 2000 பேர் ஒரு குழுவாக இருக்கணும்னு சொன்னதுனால இந்த 800 ஹஜ் நிறுவனங்களும் 21 ஹஜ் குழுக்களாக பிரிஞ்சிருக்காங்க. 52,000 பேருக்கான ஹஜ் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். அது நடந்து அந்த அவங்களும் புறப்படுவதற்கான விமான டிக்கெட், விமான நேரங்களை எல்லாம் முடிவு செய்து எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிற நிலையில் இந்திய முஸ்லிம்களின் தலையில் ஒரு பேரிடியாக ஒரு செய்தி வந்திருக்கு. ஹஜ் தனியார் நிறுவனங்கள் மூலமாக பதிவு செய்திருக்கிற 52,000 பேர் இந்த ஆண்டு ஹஜ் செய்வது சந்தேகம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல், வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்ட சிக்கல். இது இயல்பாக ஏற்பட்ட தடை அல்ல, வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்ட சிக்கல். சாதாரணமாக ஹஜ் பயண காலத்தில் ஹாஜிகள் அனுபவிக்கிற தொல்லைகளுக்கு பல அதிகாரிகள் காரணமாக இருக்கிறார்கள், சில அரசுகள் காரணமாக இருக்கிறது, அரசு நிறுவனங்கள் காரணமாக இருக்குது. யாரும் அதை வாயை திறந்து பேசுறது இல்லை. பெரும்பாலும் இப்பதான் சமீப காலத்தில் ஹஜ்ஜுக்கு போறவங்க அங்கே ஏதாவது கஷ்டம்னா ஒரு சின்ன வீடியோ போட்டு இந்த மாதிரி எங்களை யாரும் கவனிக்கலன்னு ஒரு வீடியோ போட்டு சமரசமாயிடுறாங்களே தவிர இந்த பிரச்சனை என்னங்கிறத யாரும் ஆய்வு செய்யறது இல்லை. இப்போ சவுதினா பேசவே முடியாது, மன்னராட்சி நடக்குது. நம்ம நாட்டிலையும் இப்போ எதையும் பேசுகிற சூழ்நிலை இல்லை, அதனால யாரும் எதையும் பேசுறது இல்லை. இந்த நிலைமை இப்போ 52,000 பேருடைய ஹஜ்ஜை கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. சாதாரண விஷயம் அல்ல. இத்தனை பேருடைய ஏக்கம் அதில் இருக்கலாம். நேற்றுக்கு ஒரு இளம்பெண், இஸ்லாத்துக்கு வந்த ஒரு இளம்பெண் ஃபோன் பண்ணி அழும்போது, நான் இவ்வளோ நாளாக காசு சேர்த்து வச்சு தனியாக போக முடியாது, ஒரு ஹஜ் சர்வீஸில் போயிடலான்னு சேர்த்து வச்சு என்னால் முழுசாக முதல்ல கொண்டு போய் காசு கட்ட முடியல, கடைசியாவது கொண்டு போய் கட்டிடலான்னு கட்டிட்டேன், இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி அழுத போது இந்த அழுகைக்கு யார் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறதா இல்லை? ஏன்னா இது இயல்பாக ஏற்பட்ட தடை அல்ல, இது திட்டமிட்டு செயற்கைத்தனமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு தடை இது.
முதல்ல நான் அந்த யார் ஹஜ்ஜுக்கு போக முடியாமல் சிரமப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன். நேற்றுக்கு சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. நம்ம போக நியத்து வச்சுட்டா அதுக்குண்டான கூலியை அல்லாஹ் கொடுத்துருவான். யார் போக முடியலையோ அவங்களுக்கு நம்ம சொல்றது, நம்ம நியத்து வச்சுட்டா அதுக்குண்டான கூலியை அல்லாஹ் தந்துடுவான். இந்த தடை செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தடை ஏற்படுத்தியவர்கள் தான் அதற்கான பொறுப்பாளர்கள். அந்த அக்கிரமத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இந்த தடையை ஏற்படுத்தியவர்கள். ஆளாளுக்கு குறை சொல்லி அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு இவங்க குற்றச்சாட்டுகளை சுமத்தி தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த 52,000 பேருடைய கனவுகளை கலைத்ததற்கு அவர்களுடைய கண்ணீருக்கு இவர்கள் பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ்வும் ரசூலும் பதில் சொல்லிவிட்டார்கள். பதில் சொல்ற வசனம் தான் இது. அல்லாஹ் சொல்றான், தடுக்கப்பட்டுட்டீங்களா? நீங்க இஹ்ராம் கெட்டின பிறகு தடுக்கப்பட்டாலும் பரவாயில்லை, நீங்க ஒரு குர்பானி கொடுத்து வெளியே வந்துடலாம். அல்லாஹ் அதுக்குண்டான கூலியை கொடுப்பான். கூலியை அல்லாஹ் எப்படி கொடுப்பான்னா சிறப்பாக கொடுப்பான். நம்ம நிய்யத்து, நம்முடைய ஆசை, ஆர்வம், பல பேருடைய ஆர்வம் இருக்க அது அசாதாரணமான சகோதரர்கள். நான் கடந்த பல ஆண்டுகளாக இந்த ஹஜ்ஜில் மக்கள் காட்டி வருகிற ஆர்வத்தை நேரில் பார்த்துட்டு வர்றேன். அசாதாரணமான ஆர்வம். இந்த ஆர்வத்துக்கு அல்லாஹ் பொறுப்பானவன். அப்போ அவங்களுடைய ஆர்வம், அல்லாஹ் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான், நீங்க தடுக்கப்பட்டீங்களா பரவாயில்லை, உங்க மேல குத்தம் இல்லை, நீங்க இஹ்ராம் கெட்டி இருந்தா கூட இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துடலாம். இஹ்ராம் கெட்டலையா அல்லாஹ் அதுக்கு கூலி கொடுப்பான், சிறப்பாக கொடுப்பான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6வது வருஷம் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து இஹ்ராம் கட்டி உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு வந்தாங்க. இஹ்ராம் கட்டி வர்றாங்க. மக்காவின் வாசல் வரைக்கும் வந்து விட்டார்கள். மக்காவின் வாசலில் அவரை தடுக்கிறார்கள். தடுப்பதற்கான எந்த நியாயமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. மக்காக்காரங்கள்ட்ட தடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தடையை ஏற்றுக்கொண்டு திரும்பி போனாங்க. அவங்க கொண்டு வந்த குர்பானிகளை கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடி மட்டும் வெட்டிக்கிட்டு, உம்ரா நிறைவேற்றாமலே முடியை வெட்டிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப போனாங்க. இந்த அனுபவம் யாருக்கே ஏற்பட்டிருக்கு? நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கே ஏற்பட்டிருக்கு. அல்லாஹ் செஞ்ச வாய்ப்பு என்னன்னா, அடுத்த வருஷம் அல்லாஹ் அவங்களுக்கு உம்ராவுடைய வாய்ப்பை கொடுத்தான். ஹிஜ்ரி 7வது வருஷம் துல்காதா மாதம் ரசூலுல்லாஹ் உம்ரா செய்தாங்க. அப்போ எப்படி வாய்ப்பு கொடுத்தான்னா, மக்கா ரசூலுல்லாஹ் கட்டுப்பாட்டில் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்காக மக்காவை காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. மக்காக்காரங்களெல்லாம் வெளியே மலைகளில் போய் தங்கிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்காகவும் அவருடைய தோழர்களுக்காகவும் மக்காவை காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ரீயா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ரா செய்தாங்க. இதுக்கு அடுத்து ஒரு நன்மை பாருங்க. இது ஹிஜ்ரி 7 துல்காதாவில் நடக்குது. அல்லாஹ் கொடுத்த சிறப்பு பாருங்க. ஹிஜ்ரி 8 ரமலானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றி விட்டார்கள். மக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. ஒரு தடவை பெருமானார் தடுக்கப்பட்டார்கள். தடுக்கப்பட்டதற்கு கிடைச்ச நன்மை என்ன, பரிசு என்ன? 2வது வருஷம் உம்ரா செய்கிற நசீபு சிறப்பாக கிடைச்சது. பயப்படாம உம்ரா செய்கிற நசீபு கிடைச்சது. தைரியமா உம்ரா செய்கிற நசீபு கிடைச்சது. அதுக்கு அடுத்து ஒரு வருஷத்துக்கு உள்ளார ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 7 துல்காதாவில் உம்ரா செய்தாங்க. ஹிஜ்ரி 8 ரமலான்ல மக்காவை கைப்பற்றிக்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளோ பெரிய நன்மையை செய்தான். அதனால யார் இந்த தடவை ஹஜ்ஜி செய்ய முடியாமல் ஒருவேளை தடுக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஹஜ்ஜின்னு முடிவு செய்தவங்களுக்கு போக முடியல அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாம் ஆறுதல் சொல்லிக் கொள்வதற்கான செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். இதை விட சிறப்பாக ஹஜ்ஜி செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயம் அல்லாஹ் தருவான். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கு. அவங்க ஹஜ்ஜில் இருக்காங்க. ஹஜ்ஜி செய்கிற எந்த யாருக்கும் இந்த ஹஜ்ஜு அங்கீகரிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். அதுலேயும் இறைநேசர்களுக்கு நிச்சயம் இருக்கும். இப்போ அவங்க தன்னுடைய ஹஜ்ஜு அங்கீகரிக்கப்படுமான்ற கவலையில் இருந்தபோது அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இந்த ஆண்டு ஒருவருடைய ஹஜ்ஜு சிறப்பாக அங்கீகரிக்கப்பட்டது. வலிமார்களுக்கு இறைவனுடைய செய்திகள் இல்ஹாம் என்கிற மன உதிப்புகளின் வழியாக கிடைக்கும். அவருக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இந்த வருஷம் டமாஸ்கஸிலிருந்து டமாஸ்கஸை சார்ந்த செருப்பு வியாபாரி ஷரீஃப் என்பவருடைய ஹஜ்ஜு சிறப்பாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு செய்தி கிடைச்சிச்சு. இப்போ அங்கே தேட முடியாது மக்காவுக்குள்ள அந்த ஆள் யாருன்ட்டு. அதனால ஹஜ்ஜு முடிஞ்ச பிறகு ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் டமாஸ்கஸ்க்கு வந்தாங்க. அங்கே செருப்பு வியாபாரி ஷரீஃப் யாருன்னு தேடினாங்க. ஒரு இடத்துல அவர் இருந்தது தெரிந்தது. அவரை சந்தித்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக அவரை சந்திச்சு, நீங்கள் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் வரலேன்னு சொன்னார். நான் வரல. இவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவருடைய ஹஜ்ஜு பிரதானமாக அங்கீகரிக்கப்பட்டதாக தனக்கு செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் இவரை வரலேங்கிறாரே. அவர்கிட்ட உட்காந்து கேட்டாங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இப்போ அவர் சொன்னார், நான் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக காசு சேர்த்து வச்சிருந்தேன். இந்த வருஷம் காசு எனக்கு போதுமான அளவுக்கு சேர்ந்துச்சு. இந்த காசை எடுத்துட்டு நான் பயணம் போகிறதுக்கு தயாராக இருந்தேன். அந்த நேரம் பார்த்து என்னுடைய பையன் ஒரு நாள் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தான். ஏன்பா அழுகிறேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கறி சமைச்சு சாப்பிட்றாங்க, நான் போனேன், எனக்கு அவங்க தரலை, என்னை விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னான்.
இதை கேட்ட உடனே அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களோட ரொம்ப நெருக்கம். அவங்க பையன் சின்ன புள்ள போயிருக்கான், அவனுக்கு ஒரு துண்டு கறியை கொடுத்து சந்தோஷப்படுத்தாம திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களேன்ற இடத்துல என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அங்க வந்திருக்காரு. வந்தால் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்ணீரோடு ஒரு செய்தி சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டமடைந்து விட்டோம், பல நாட்களாக நாங்கள் பட்டினி கிடக்கிறோம், இன்றும் நாங்கள் சாப்பிடாவிட்டால் இறந்து போய் விடுவோம் என்று பயப்பட்டோம். எங்களுக்கு ஒரு இறந்து போன செத்த ஆடு கிடைத்தது. உயிருக்கு ஆபத்தாக இருக்கிற நிலையில் இது போன்ற செத்த ஆடாக இருந்தால் அதை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்கிற நிர்பந்த கால அனுமதி இஸ்லாம் கொடுத்திருக்குது. அதனால நாங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டேன். உங்க மகனுக்கு அது ஹலால் அல்ல, அதனால தான் நான் அவங்களை துரத்தி விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு என் மனசு வெடிச்சு போச்சு. என் பக்கத்து வீட்டில் இப்படி சிரமப்படுபவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு தெரிஞ்சு நான் ஹஜ்ஜுக்கு வச்சிருந்த காசை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து உங்க கடனை நீங்க அடைச்சிக்கங்க, நிம்மதியா வாழுங்கன்னு சொல்லிட்டேன். என்னால் ஹஜ்ஜுக்கு வர முடியல என்றவர் சொன்னார். அப்படி சொன்னபோது ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், நீங்க ஹஜ்ஜுக்கு போகல, ஆனா ஹஜ்ஜுக்கு போனதா அல்லாஹ் உங்களை அங்கீகரிச்சுட்டான் அப்படின்னு சொன்னார் என்ற ஒரு செய்தி இருக்கு. அதனாலே ஹஜ்ஜுக்கு போக முடியாதவர்கள் அவங்களுடைய காரணத்தால் அல்லாமல் செயற்கையான காரணங்களால் தடை செய்யப்படுவார்கள். ஆனால் அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அதுக்கு உண்டான கூலியை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருவான். மனசுக்குள்ள கவலை இருந்தாலும் அவர்கள் ஆறுதல் அடைவதற்கான செய்தி இருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, இந்த நிர்பந்தமாக நெருக்கடியை ஏற்படுத்தினார்கள் அல்லவா, அவர்கள் மன்னிக்கப்பட முடியாதவர்கள், உலகத்தின் மிக பெரும் அக்கிரமக்காரர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமன் அலுலம மிம்மன் மனா மசாஜிதல்லாஹி அன் யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு. குர்ஆனில் ஒரு வாசகம் இருக்கு, அல்லாஹ்வுடைய பள்ளியில் அவன் பெயர் சொல்லப்படுவதை தடுப்பவர்கள் தான் மிகப்பெரிய அக்கிரமக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்து காபத்துல்லாவை குறித்து பேசுகிற ஆயத்து, காபத்துல்லாவை குறித்து பேசுகிற ஆயத்து, மக்காவை குறித்து பேசுகிற ஆயத்து. யார் மக்காவுக்கு செல்வதிலிருந்து மக்களை தடுக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய அக்கிரமக்காரர்கள், அவர்கள் மிகப்பெரிய அக்கிரமக்காரர்கள். அப்படி செய்த அக்கிரமக்காரர்கள் அவங்க நிலைக்க முடியாது. பைத்துல் முகத்தஸ் 90 வருஷம் சிலுவை யுத்தக்காரங்களுடைய கையில் இருந்துச்சு. 90 வருஷம் கிறிஸ்தவர்களுடைய கையில் இருந்துச்சு. அதை மீட்கிறதுக்கு சின்ன சின்ன முயற்சி செஞ்சாங்கன்னாலும் வீறு கொண்ட ஒரு முயற்சியை முஸ்லிம்கள் செய்யலை. எந்த இடத்துல முஸ்லிம்கள் வீறு கொண்டு ஒரு முயற்சி செய்தாங்களோ அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு செய்தாலும் கிடைச்சிருக்கும். நான் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறேன், நாம் எண்ணிக்கையால் ஜெயித்தவர்கள் அல்ல, நம்முடைய எண்ணத்தால் ஜெயித்தவர்கள். 90 வருஷம் பைத்துல் முகத்தஸ் சிலுவை யுத்தக்காரர்களுடைய கைகளில் இருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் மாத்திரம் அல்ல, பாலஸ்தீனம் மாத்திரம் அல்ல, பல முஸ்லிம் நகரங்களை அவர்கள் ஆட்படுத்தி வைத்திருக்கிறார். யாரும் முயற்சி செய்யல. இந்த காலகட்டத்தில் எகிப்தினுடைய அரசராக இருந்தார் சலாஹுத்தீன் அய்யூபி. அவர் எகிப்துங்கிற ஒரு சின்ன நாட்டினுடைய அரசர். பொதுவான மத்திய அரசாங்கத்திற்கு இஸ்லாமிய பேரரசுக்கு ஹலீஃபாக்கள் இருந்தார்கள் பக்தாதிலே, அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இவர் ஒரு சின்ன ஊரினுடைய எகிப்துங்கிற ஒரு பகுதியினுடைய அரசர். இன்னும் நம்ம கெய்ரோவுக்கு போனோம்னா சலாஹுத்தீன் அய்யூபினுடைய கோட்டைகளை பார்க்க முடியும், அவர் கட்டின பள்ளிவாசலை பார்க்க முடியும். அவர் அங்கே எகிப்தில் இருந்த ஒரு அரசர். அவர் நோய் படுக்கையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு செய்தி சொல்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு வந்து கொண்டிருந்த ஹாஜி குழுவினர்களை சிலுவை யுத்தக்காரர்கள் சிறைபிடித்து விட்டார்கள், இடையூறு செய்து விட்டார்கள் சொல்றாங்க. உடனே படுக்கையிலிருந்து எழுந்தவர் அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு சக்தியை கொடு, இந்த ஒன்றை நான் தடுக்கணும், இதை நான் தடுக்கணும், உன்னுடைய அப்படி நான் தடுக்க முயற்சி செய்தால் நான் பாலஸ்தீனத்தை மீட்பேன் என்று அவர் துஆ செய்தார். ஹாஜிகளுக்கு தொல்லை கொடுக்கப்படுகிறது என்கிற செய்தியால் வீறு கொண்டு எழுந்துதான் சலாஹுத்தீன் அய்யூபி இந்த போராட்டத்தில் தனி ஒருவராக இறங்கினார் என்பது வரலாறு. எனவே ஹஜ் தடுக்கப்படுகிறது என்பது சராசரியான விஷயம் அல்ல, ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். நம்முடைய மார்க்கத்தின் கண்ணோட்டத்தில் அது ஒரு பெரிய அக்கிரமம், அநீதி. யார் அந்த அநீதிக்கு யார் அந்த அநீதியை செய்கிறார்களோ அவர்கள் கடும் தண்டனைக்குரியவர்கள். இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னால எல்லாம் ஹஜ் சர்வீஸ்காரங்க மினால அரஃபால தங்குற அந்த கூடாரங்களில் தங்குவதற்கான இடங்களையும் கட்டணங்களையும் முஅல்லிம்கள் வழியாக பணம் கட்டுவாங்க, நேராக கட்டிடுவாங்க. நேராக அவங்க இங்கிருந்து அவங்களுக்கு சவுதியில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டு அவங்க நேராக கட்டிடுவாங்க. இந்த வருஷம் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிருச்சு, நீங்கள் நேராக கட்டக்கூடாது, எங்கிட்ட கொடுங்க, எத்தனை ஹாஜிகள் அனுப்புறீங்களோ அவங்களுடைய பணத்தை எங்கிட்ட கொடுங்க. எங்கிட்ட கொடுங்கன்னா நேராக கவர்மெண்ட் கிட்ட கொடுங்கன்னு சொன்னால் அது சரியாக வராது இல்லையா, அதனால ஹஜ் கமிட்டிகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த ஹஜ் கமிட்டி இந்த பணத்தை வாங்கி ஜித்தாவில் இருக்கிற இந்திய தூதரகத்தின் மூலமாக அவங்களுக்கு செலுத்தும் அப்படின்னு சொல்லிடுச்சு. இது இந்த வருஷத்துக்கு உண்டான ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டில் அவங்க சவுதியில் இருக்கிற சவுதியினுடைய ஹஜ் மினிஸ்ட்ரி
அங்க இருக்கிற மினா அரஃபா மைதானங்களுக்கு அது இடம் ஒதுக்கீடு செய்வதற்குன்னு ஒரு காலம் வச்சிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு தொகை கட்டணும்னு ஒரு காலம் வச்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்திற்கு உள்ள இந்திய அரசு அந்த பணத்தை கட்டல. இந்திய அரசு அந்த பணத்தை கட்டல. இதுதான் உண்மை. பணத்தை கட்டாம இருந்துட்டு நேற்று முன்தினம் நீங்கள் அமைச்சர் அறிவிப்பதை பார்த்திருக்கலாம். தனியார் நிறுவனங்கள் பணம் கட்ட தாமதமானதால் சவுதி அரசு கோட்டாவை கட் பண்ணி விட்டது. ஏன்னா இந்த ஹஜ் கோட்டா 1.25 லட்சம் என்பது இவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடிந்த விஷயம் அல்ல. எப்படியாவது இந்த கோட்டாவை இவ்வளவு பேர் போறதை குறைக்கணும்ன்றது அவங்களுடைய பல நாள் திட்டம். ஆனா கோட்டாவை இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி குறைச்சிட்டாங்கன்னா முஸ்லிம்கள் போராடுவாங்க. இன்னொன்னு சவுதி அரசாங்கம் கோவிச்சுக்குவோம். ஏன்னா சவுதிக்காரனுக்கு இப்போ ஹஜ்ஜுங்கிறது வியாபாரம் தான், அதனால அவங்க சவுதிக்காரன் கோவிச்சுக்குவான். இப்போ சவுதிக்காரன் கோபமும் வந்துடக்கூடாது, இந்திய முஸ்லிம்களும் நம்ம மேல கோபப்பட்டுக்கூடாது. இதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி செய்யப்பட்ட ஒரு மிக படுமட்ட ரகமான தந்திரம். இந்த தந்திரம் பணத்தை லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி 1.25 லட்சம் ஹஜ் கமிட்டியினுடைய ஹாஜிகளுக்கு சரியான முறையில் உங்களால் பணம் கட்ட முடிஞ்சதுன்னா இந்த 50,000 பேருக்கு சரியான முறையில் பணம் கட்ட முடியாதா என்ன? அப்ப இது திட்டமிட்டு இந்திய அரசாங்கம் செய்திருக்கிற ஒரு மாபெரும் சதி. இது எவ்வளவு பேர்னா 52,000 பேர்னா எவ்வளவு பேர் ஆச்சுங்க? 1.25 52,000 பேர்னா கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு. 3ல் 1 பங்கு கோட்டா கட் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க இல்ல ஒரு 10,000 பேருக்கு உங்களுக்கு அனுமதி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம்னு சொல்றாங்க. அது இன்னும் சர்ச்சையை தான் ஏற்படுத்தும். 52,000 பேருக்கு இல்லைன்னு சொல்லிட்டா கூட 52 பேருக்கு இல்லைன்னு ஆயிடும். 52,000 10,000 பேருக்கு தர்றேன்னு சொன்னா ஒவ்வொரு ஹஜ் சர்வீஸுக்கும் அது பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும். ஹஜ் சர்வீஸுகள் நியாயமானவைன்னு நம்ம ஒருபோதும் சொல்ல வரல. ஹஜ் சர்வீஸுகள் பல சந்தர்ப்பத்திலும் சுயநலமாக நடக்கிறார்கள், தில்லுமுள்ளு செய்கிறார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இப்படி ஒட்டுமொத்தமாக 50,000 ஹாஜிகளை கொண்டு போனவங்க தான் இத்தனை வருஷமா. இப்படி 52,000 ஹாஜிகளுடைய வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்குற ஒரு வேலையை ஹஜ் நிறுவனங்கள் செய்திருக்கிறார்கள் என்று ஹஜ் நிறுவனங்கள் மீது பழி போடுவது அபத்தமானது. அது அரசாங்கம் செய்த தவறு. அதில் அரசாங்கத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு. ஆனால் வெளிப்படையாக நீங்க பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகள் எல்லாம் அரசாங்கம் இது ஹஜ் நிறுவனங்கள் செய்ததுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க. ஹஜ் நிறுவனங்களும் இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்காங்க? அரசாங்கத்தை எதிர்த்து பேச முடியாத கண்டிஷன்ல இருக்காங்க, எது உண்மைன்னு சொல்ல முடியாத கண்டிஷன்ல இருக்காங்க. இதுக்கு உள்ள வேற பல ரகசியங்களும் இருக்கு. இந்திய ஹஜ் அப்படிங்கிறது 1.25 லட்சம் பேர் பயணப்படுகிற இந்த ஹஜ் என்பதை ஒரு பெரிய கார்பரேட்டா மாத்திட்டாங்க. ஏகப்பட்ட காசு பணத்தை லஞ்சம் பெறுகிற ஒரு வழியாக இதை மாத்திட்டாங்க கடந்த பல வருஷங்களாக. வெளியே சொன்னா வெக்கக்கேடு. ஒரு பரிசுத்தமான பயணம், மக்கள் அரை காசு ஒரு காசாக சேமித்து வைத்து செய்கிற பயணம். எங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். பனாரஸ் வாரணாசி இருக்கா இல்லையா? வாரணாசிங்கிறது இன்னைக்கு அது ஏதோ ஒரு இந்து நகரம் போல மாத்திட்டாங்க. வாரணாசியிலே கணிசமான முஸ்லிம்கள் வாழ்கிறார். வாரணாசியினுடைய இன்னொரு பெயர் பனாரஸ். பனாரஸ் பட்டு எல்லா இடத்துலையும் பேர் பெற்றது. இந்த பனாரஸ் பட்டு நெசவு செய்கிற துறையில் முஸ்லிம்கள் கணிசமாக இருக்காங்க. இந்த பட்டு நூல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பட்டு நூலில் முஸ்லிம்களுக்கு ஒரு தனி திறன் இருந்திருக்கு. இங்கே நம்ம ஊரில் பட்டு நூல்கார சந்துன்னு ஒரு சந்து இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பழைய இளைஞர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம ஊரில் இந்த NH ரோட்டுக்கு பக்கத்தில் பட்டு நூல்கார சந்து, பட்டு நூல்கார மஹல்லான்னு ஒரு மஹல்லா இருக்குது. முஸ்லிம்களுடைய பாரம்பரிய நகரங்களில் எல்லாம் நீங்கள் அதை பார்க்கலாம். இங்கே நம்ம இந்த சிறுமுகையில் இருக்க சிறுமுகை இன்னைக்கு ஒரு பட்டு உற்பத்திக்கு முக்கியமான கேந்திரமா மாறி இருக்கு. அங்க பாருங்க, அங்க பட்டு நூல்காரம் எல்லாம் ஒன்று இருக்கும். அங்க இந்த பட்டு உற்பத்தி நூல் உற்பத்தியில முஸ்லிம்களுக்கு ஒரு தனித்த அனுபவமும் பாரம்பரியமும் நீண்ட நெடுங்காலமாக இருக்குது. சென்னையிலும் இருக்கு, முஸ்லிம்களுடைய பகுதியில் பட்டு நூல்கார இடம்னு இருக்கு. அப்ப அந்த பனாரஸிலே பட்டு உற்பத்தி செய்வதில் முஸ்லிம்கள் கணிசமாக இருக்கிறார்கள். இளம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த இளம் பெண்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் அந்த பட்டு உற்பத்தி செய்கிற தறிகளுக்கு முன்னால் ஒரு உண்டியல் வைத்திருக்கிறார்கள். எதற்காக உண்டியல் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, கல்யாணத்திற்கு காசு சேர்ப்பதற்கு அல்ல, கல்யாணத்திற்கு முன்னதாக ஹஜ் செய்வதற்கு காசு சேர்ப்பதற்கு என்று சேர்த்து வைக்கிறார். இன்றைக்கும் அப்படித்தான் சகோதரர்களே. பல லட்சம் பேர் வருகிறார்கள் என்றாலும் அந்த லட்சம் பேர்களில் பல்லாயிரக்கணக்கானோர் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்த வரலாற்றை கேள்விப்பட்டால் நாம கண்ணில் ரத்த கண்ணீர் விட்டுருவோம். அந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு வந்திருப்பாங்க, அப்படி அவங்க காசு சேர்த்து ஹஜ்ஜுக்கு வந்திருப்பாங்க. இப்படி ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுடைய நடைமுறைகளில் இடையூறு செய்கிறார்கள் என்றால் அது எப்படிப்பட்டது? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எனவே இந்த இந்திய அரசு இந்த 52,000 பேருடைய ஹஜ்ஜுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அவங்களுக்கு அந்த ஹஜ்ஜினுடைய அனுமதியை திரும்ப அது பெற்றுத்தர முயற்சி செய்ய வேண்டும். பெரிய அளவில் அதற்கான முன்னெடுப்புகள் நடக்கிறது.
வேறு அரசாங்கங்கள் இருக்குமானால் இவ்வளவு சிரமப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் இப்ப இந்த அரசாங்கத்திடத்திலே ஒவ்வொரு விஷயத்தையும் முறையிடுவதற்கு அவர்கள் எதையும் ஒரு மத கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள் என்கிற காரணத்தாலே, அவர்களுக்கு இதற்கு பின்னால் ஒரு ரகசிய திட்டம் இருக்கிறது என்கிற காரணத்தினாலேயும் இந்த வேலை நடக்கல. இது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தர்ற முயற்சி என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பார்த்துக் கொள்வானா. யாரு ஹஜ்ஜு விஷயத்தில் கை வச்சாங்களோ அவர்கள் அழிந்தார்கள் என்பதுதான் கடந்த காலத்து வரலாறு. நான் சொன்னேன், சிலுவை யுத்தக்காரர்கள் ஹாஜிகள் விஷயத்தில் கை வச்ச போது 90 வருஷம் அவர்கள் முஸ்லிம்களுடைய நிலப்பரப்பை கட்டி ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஹாஜிகள் விஷயத்தில் கை வைத்த போது அவர்கள் காணாமல் போனார்கள் என்பதுதான் வரலாறு. இப்ப நம்ம இந்திய அரசு இதுல ஒரு காரணம்னா, சமீப காலங்களாக ஹஜ்ஜை நெருக்கடிக்குள்ளாக ஆக்கிட்டு வர்றதுல சவுதி அரசாங்கமும் ஒரு காரணம். சகோதரர்களே, வஹாபிசம் என்பது எவ்வளவு பெரிய தீமை என்பது இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்ட இது ஒரு செய்தி. சகோதரர்கள், வஹாபிசம் வருகிற வரைக்கும் ஹஜ் வணக்கமாக பார்க்கப்பட்டது. வஹாபிசம் வந்த பிறகு ஹஜ் வியாபாரமாக பார்க்கப்படுகிறது. சவுதி அரசாங்கம் தானே வஹாபிசத்தினுடைய மூலம். வஹாபிசம் பேசுகிறவரோடு இஸ்லாம் இருக்கும் என்று நினைத்தோம் என்றால் நம்மை விட காணல் நீரை நம்புகிறவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. வஹாபிசம் வந்த பிறகு தானே எல்லா பக்கமும் இந்த கருத்துக்கள் பரவுச்சு. அது சவுதியிலிருந்து தானே பரவுச்சு. சவுதி அரசாங்கத்தினுடைய போர்ட்டல் இணையதளத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இண்டஸ்ட்ரி, தொழில்துறைக்கு கீழே ஹஜ்ஜும் உம்ராவும் இருக்கிறது. எப்படி பார்க்கிறாங்க? அவங்க நாட்டுக்கு வருமானம் தரக்கூடிய தொழில்துறையாக பார்க்கிறார்கள். காதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன் என்று சொல்வது மக்கா மன்னர்களுடைய பழைய பெருமை. 2 ஹரமுகளுக்கு பணிவிடை செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்வது ஒரு பெருமை. காரணம், ஹாஜிகளுக்கு உதவி செஞ்சாங்க, ஹாஜிகளுக்காக செலவு செஞ்சாங்க, கொட்டி கொடுத்தாங்க. அது பெரிய வணக்கமாக நினைச்சாங்க. ஆனால் இப்ப அது ஒரு தொழில்துறையாக மாற்றிட்டாங்க. முதல்ல எல்லாம் ஒரு முஅல்லிம தொடர்பு கொண்டா போதும். அந்த முஅல்லிம்கிட்ட காசை கட்டிட்டோம்னா அவர் நமக்கான எல்லா ஏற்பாட்டையும் பார்த்துருவார். ஜித்தாலிருந்து மக்காவுக்கு கூட்டிட்டு போறது, அப்புறம் மக்காலிருந்து மினா, அரஃபா, முஸ்தலிஃபாவுக்கு கூட்டிட்டு போறது, அதுக்கப்புறம் மதீனாவுக்கு கூட்டிட்டு போறதுலேருந்து திரும்ப நம்மளை ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வர்ற வரைக்குமான ஏற்பாடுகளை இந்த முஅல்லிம் பார்த்துருவார். அந்த முஅல்லிம்கிட்ட நம்ம நல்ல தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா நமக்கான விஷயங்கள் எல்லாம் ஈஸியா நடந்துடும். முஅல்லிம் பார்த்துக்குவார். சவுதி அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இதுக்கெல்லாம் அடையாளம் காட்டி கொடுத்தது சவுதி அரசு தான். சவுதி அரசு என்ன பண்ணுச்சு, முஅல்லிம்களுடைய கட்டுப்பாட்டை நிறுத்திட்டு அரசு கட்டுப்பாட்டை கொண்டு வரணும்னு சொல்லி முஅல்லிம்களை ஒரு அரசு நிறுவனத்துக்கு கீழே கொண்டு வந்துச்சு. எல்லா முஅல்லிம்களும் இப்ப எப்படி நம்ம ஊர்ல ஹஜ் கமிட்டி எல்லாம் 800 ஹஜ் குழுக்கள் 21 குரூப்பா பிரிச்சாங்களோ அது போல முஅல்லிம்களை எல்லாம் ஒரு குழுவாக ஆக்கி அதை ஒரு நிறுவனத்துக்கு கீழே கொண்டு வந்துருச்சு. ஒரு முஅல்லிம் இருக்கிற வரைக்கும் ஒரு முஅல்லிம் 5000 ஹாஜிகளுக்கு பொறுப்பேற்பார். 5000 ஹாஜிகளுக்கு மினாவில் தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பார். இந்த பல முஅல்லிம்களையும் ஒன்னாக்கிற போது 20,000 30,000 பேர் ஒரு நிறுவனத்திற்கு கீழே வந்துட்டாங்க. இவங்களுக்கு உணவு இப்ப என்னன்னா, மினால உணவு கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடுச்சு. நாங்கள்லாம் இந்த வருஷம் ஹாஜிகளுக்கு வழிகாட்டுதல் சொல்லும் போது, நீங்க ரெடிமேடு ஃபுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு கலக்கி குடிக்கிறதுக்கான ஃபுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஏன்னா கடுமையான வெயில், மினால சாப்பாடு கிடைக்கிறது போராட்டமா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னும் பல லட்சம் பேர் புதுசா வரல, 30 லட்சம் பேர் ஹஜ்ஜி செய்கிறார்கள் என்பது நாம 40 வருஷமா கேள்விப்பட்டு இருக்கிற விஷயம் தான். அதே அளவுக்கு தான் ஹாஜிகள் வர்றாங்க. நான் அரசாங்கத்தின் நடைமுறை ஹஜ்ஜை கஷ்டமாக்கிக்கிட்டு இருக்கு. சவுதி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இப்படி ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட பொறுப்பு கொடுத்து 20,000 பேர் 30,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, சந்தேகம் இல்லை. நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கிடைக்கணுமா இல்லையா? சாப்பாடு கிடைக்காம மினாவிலே ஹாஜிகள் அலைகிற காட்சியை பார்த்தா பரிதாபமாக இருக்கு. அல்லாஹ்வின் விருந்தாளிகள் என்று சொல்லிக்கொண்டு ஹாஜிகளை குஷிப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு செய்கிற வேலையில் குறைபாடு வந்ததுக்கு காரணம் இந்த வஹாபிச அரசாங்கத்திடத்தில் வந்த பணமோகம். அந்த பணமோகம் தான் இப்போ இங்கேயும் குறித்து ஆட்டுகிறது. அல்லாஹ் இதில் மாற்றத்தை கொண்டு வர வேணும். நம்ம எல்லாரும் துஆ செய்யணும். ஹஜ் நிலைக்கிற வரைக்கும் தான் கியாமத் நாள். ஹஜ் நின்று போச்சுன்னா கியாமத் நாள் இல்லை. எனவே ஹஜ்ஜை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் கவலைப்படணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நம்ம உணர்ந்துக்கணும். இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த 52,000 பேருக்கான ஹஜ்ஜு என்பது நடக்குமா என்கிற கேள்வி இருக்கு பாருங்க. அந்த கேள்வி மிகப்பெரிய அக்கிரமம், மிகப்பெரிய அநீதி. அந்த அநீதிக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது இப்போது இருக்கிற மத்திய அரசு. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தந்தல் புரிவானாக. யார் ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுகிற விஷயத்தில் தடையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தல் புரிவானாக. அல்லாஹ் இதில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு அல்லாஹ் ஒரு தௌஃபீக் அவனுடைய தரப்பிலிருந்து அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஏற்பாடுகள் எல்லாமே ஹஜ் உம்ரா விஷயத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் ஹஜ் ஏற்பாடெல்லாம் அல்லாஹுடைய கிருபை தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ தான். அன்னைக்கும் ஹாஜிகள் நிம்மதியா இருந்தாங்க, இன்னைக்கும் ஹாஜிகள் நிம்மதியா இருக்காங்க. அன்னைக்கும் ஹாஜிகள் பாதுகாப்பா இருந்தாங்க, இன்னைக்கும் ஹாஜிகள் பாதுகாப்பா இருக்காங்க. அது அல்லாஹ்வுடைய கிருபை. அரசாங்கம் ஒரு ஏற்பாடு தானே தவிர முழு ஏற்பாடு அல்ல. 35 லட்சம் பேர் திரளுகிற போது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவு காவல்துறையினர்கள் வேண்டும்?
அதுக்கு கணக்கு போட்டு பாருங்க. உலகத்தில் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இவ்வளவு பேர் கூடுகிறார்கள் என்றால், ஒரே நேரத்தில் திரள்வார்கள் என்றால், அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவு காவல்துறை வேண்டும்? சவுதி அரசு எவ்வளவு காவல்துறையினர்களை வைத்திருக்கிறது? எத்தனை வாலண்டியர்கள் வேண்டும்? சவுதி அரசு எத்தனை வாலண்டியர்கள் வச்சிருக்கு? ரொம்ப ரொம்ப அற்ப சொற்பமானது. இந்த கூட்டத்துக்கு ரொம்ப அற்ப சொற்பமானது. இந்த கூட்டத்தின் பாதுகாப்பு, இந்த கூட்டத்திற்கான பலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் கிடைப்பது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏற்பாட்டால் நடப்பது. வழிகாட்டி கூட ரசூலுல்லாஹ் தாங்க. ஹஜ் உம்ராவுக்கு வழிகாட்டி யாருன்னா ரசூலுல்லாஹ். எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு தடவை தவாப் செய்துக்கிட்டு இருக்கோம், ஒரு கூன் விழுந்த கிழவர் அவரை இன்னொரு கிழவர் கையில் பிடிச்சிட்டு வர்றார். ஒரு கூன் விழுந்த கிழவர் அவர் கையில் பிடிச்சிட்டு வர்றார். அவர் கேட்டார், சஃபா கிதர் ஹே? சஃபா எங்க இருக்கு? நான் இங்கேன்னு கை காமிச்சேன். அவ்வளோதான், போயிட்டார். அது போதும் அவருக்கு. அங்கே என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். சஃபா எங்கேன்னு காமிச்சு கொடுத்தா போதும், அங்கே என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறார். மக்கா மதீனாவில் நிறைவேற்றப்படுகிற வணக்கங்களுக்கெல்லாம் ஒரு புதிய வழிகாட்டி தேவையில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல அங்கு நடக்கிற ஏற்பாடுகளும் அல்லாஹ்வுடைய திட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறது. அரசாங்கம் என்பது ஒரு சின்ன கவரிங் ஏஜென்ட், அவ்வளவுதான். ஆனால் அந்த அரசு செய்கிற திட்டங்கள் தொடர்ந்து சமீப காலங்களில் ஹாஜிகளுக்கு சிரமத்தை தருவதாக இருக்கிறது என்பது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தர வேண்டும். இப்போது 52,000 பேர் இப்போது ஹஜ்ஜுக்கு போக முடியுமா என்கிற கவலையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கவலை தன்னுடைய குதிரத்தால் அல்லாஹ் போக்கியல் புரிவானாக. அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தால் யார் இந்த தீமைக்கு காரணமோ அவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வானாக. இனி இது போன்ற தீமைகள் நடைபெறாத வழிக்கு அல்லாஹ் தகுந்த ஏற்பாட்டை செய்தல் புரிவானாக என்று நாம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக.